ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சந்தியாராகம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோமா. புவனேஸ்வரியோடைய தூண்டுதலால் அவங்களுடைய பிளானிங் படியே நம்ம ரகுராமுடைய வீட்டை இடிக்கிறதுக்கு புல்டோசர் வந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம மாயாவும் ரகுராமும் சும்மா மாஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஏமாற்றி வாங்கின அந்த வீட்டு பத்திரத்தை வந்து காமிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே ஏமாற்றி தான் இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே புவனேஸ்வரி ஆடி போயிடுறாங்க. ஸோ அதனால் இப்போ வீட்டை இடிக்கிறத வந்து நிறுத்த போகிறீங்களா, இல்லை இப்போ இந்த வீட்டை வந்துட்டு நீங்கள் பழைய மாதிரியே வந்து கொடுத்துட்றீங்களான்ற மாதிரி வாத்தியாரை கூட்டிகிட்டு வந்துட்டே வந்து பேசுகிறாங்க. ஸோ இதனால் புவனேஸ்வரி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இதை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னொரு சைடு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புல்டோசர் வந்து வீட்டை இடிக்க போகுது. அந்த சமயம்னு பார்த்து ரகுராமுடைய தம்பி மச்சானி எல்லாருமே ஓடி வராங்க. அம்மா ஜானகி எல்லாருமே வந்து ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டை இடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க, கத்துறாங்க. ஸோ ஆனால் புல்டோசர்காரங்க வந்துட்டு இல்லை எங்களுக்கு இடிக்க சொல்லி எனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து காமிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு எல்லா ஆர்குமெண்ட்டும் முடித்து நான் இடிக்க தான் போகிறேன்னு வந்து சொல்லி இது பண்ணுறதுக்குள்ளே புவனேஸ்வரி கரெக்டாக கால் பண்ணி வீட்டை இடிக்கிறத வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க மாயா ரகுராம் எல்லாம் இணைந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு விரிவாக்கமாக தெளிவாக பார்க்கணுன்னா மறைக்காமல் சந்தியாராகம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.